ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான கத்திரிக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னது கத்திரிக்காயில் பிரியாணியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ட்ரஸ்ட் மீ, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இப்போ ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் இஞ்சி, ஒரு கட்டி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அதுக்கப்புறமா 1லேருந்து 2 மராட்டி மொக்கு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இதில் 2 பிரியாணியில் ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 மராட்டி மொக்கு, அது ஒரு ஏலக்காய் போட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது கோல்டன் ப்ரௌன் ஆகி அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த பேஸ்ட் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிட்டு அது நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இதோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இது நம்ம நல்லா வதக்கணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா எங்கேயும் கட்டி இல்லாத மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மசாலா பொருட்களை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை அந்த புதினா இலைகள் சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தக்காளி மேஷ் ஆயிடுச்சு. புதினா இலைகளும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன கத்திரிக்காய் போடும்ல அந்த மாதிரி அங்கங்கே கீத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூடுமானவரில் சின்ன கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த மசாலாவில் நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினா தான் இந்த மசாலாலாம் நல்லா அதில் இறங்கும். மசாலா நல்லா உள்ளே இறங்கினா தான் பிரியாணி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அண்ட் இது எண்ணெயிலே வதங்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் எனக்கு பிரியாணி நார்மல் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் உங்ககிட்ட இருக்க அரிசிக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கரையும். இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். இது லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு அதை அடியிலேருந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ண கொத்தமல்லி தூவி அது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை கிளறி விடும்போது பார்த்து கிளறுங்க. ஏன்னா கத்திரிக்காய் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிளறும் போது பார்த்து மெதுவாக கிளறுங்க. இதை கிளறும் போதே அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வந்ததுங்க. பார்க்கும் போதே சாப்பிட்ணும் அப்படி இருந்தது எனக்கு. உங்களுக்கு வேணும்னா நெய்யை கடைசியாக அது மேலே ஊற்றி விட்டு உடச்சி விடுங்க. நெய்யோட வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிரியாணியை சர்வ் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நானே இதை ஃபஸ்ட் டைம் ஒரு டிவி ஷோவில் பார்க்கும்போது கத்திரிக்காயில் பிரியாணி அப்படி தான் யோசித்தேன். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா அது சூப்பராக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அதை செஞ்சிட்ருக்கேன். அதோட
டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்துட்டு அடிக்கடி நீங்க வந்து செய்வீங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா பெருசா ஒன்றும் தேவையில்லைங்க. ஆனியன் ரைட்டா இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் இந்த கத்திரிக்காயில மட்டும் இல்லைங்க, முருங்கக்காய் பிரியாணி, காலிஃப்ளவர் பிரியாணின்னு இந்த மாதிரி நிறைய வந்து பிரியாணி வந்து செஞ்சிருக்கேன். அதோட லிங்க்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ கத்திரிக்காய் பிடிக்காத உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பிரியாணி செஞ்சாது கத்திரிக்காவை சாப்பிட்டோம். அண்ட் மறக்காம நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.